கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுடைய நல்ல மனது தாங்க. உங்களுடைய நல்ல மனது தான் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டும் இன்னும் அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. அதை யாருமே இதுவரைக்கும் புரிந்து கொள்ளவே இல்லை. யாராவது கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்களை விட்டுட்டு போக முடியாது. அதனால தான் பலர் உங்களுடைய விஷயங்களையும் பலர் உங்களுடைய அந்த ஒரு பழக்க வழக்கங்களையும் பயன்படுத்தி கொண்டு உங்களை நடுரோட்டில் விட்டு சென்று கொண்டுமே தான் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் யாரையும் பழகிவிட்டீர்கள் என்றால் பாதியில விட்டு வரக்கூடிய ஒரு குணங்கள் கிடையாது என்பதாலேயே உங்களை அனைவரும் அதிகமாகவே காயப்படுத்தி கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். அதுவும் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலங்களும் நேரங்களும் கடக்க கடக்க ஒவ்வொரு மனிதரும் எப்படிப்பட்ட மனிதர்கள், அவர்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்காங்க, நம்மளையும் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்ற அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாமல் போனதால் மற்றவங்களின் பிரச்சனைகளை கூட உங்கள் தோளில் சுமந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தெரியும். அதுதான் உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகப்படுத்தி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியது. அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா, நீங்க எல்லாத்தையுமே சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் ஒரு விஷயம் தவறாக போனால் கூட அதை மனதில் வைத்துக்கொண்டு நீண்ட நாட்கள் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே தான் இருப்பீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட ஏமாற்றங்கள், துரதிருஷ்டங்கள் அல்லது ஏதேனும் பிரச்சனைகள், உங்களுடைய நட்பு புரிதல் அல்லது குடும்பத்தில் புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை, திருமணத்துக்குள்ள ஏற்பட்ட சண்டைகள், வாக்குவாதங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் மனதிற்குள்ள எப்பொழுதுமே வைத்து கொண்டே தான் இருப்பீங்க. எதையுமே நீங்க மனதை விட்டு மறக்கவே மாட்டீங்க. அது போன வருடங்கள், பல வருடங்களுக்கு முன்பு எதுவாக இருந்தாலும் எதையுமே நீங்கள் மறக்க முடியாத ஒரு சூழலில் நிற்கக்கூடிய ஒரு மனிதர்கள் என்றால் அது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இதனாலேயே வாழ்க்கைக்குள்ள நடந்த சில தோல்விகள் உங்களை அதிகமாகவே பாதித்து இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களை இரவு முழுவதும் தூங்க விடாமல் செய்து கவலைக்கு மேல கவலைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. மூன்றாவதாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக நம்புவது, யாரையும் மனதார நம்பிவிட்டால் அவங்களுக்காக எதையும் செய்வீர்கள். ஆனாலும் அதே மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போன போது உங்களுடைய மனம் முழுவதும் உடைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் நிச்சயமாக கூற வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்க, அடுத்த ஒரு பக்கம் குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட தவறான ஒரு புரிதல்கள். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் சனியின் பார்வையும் ராகு கேதுக்களின் நிழலும் படியும் பொழுது அமைதியான குடும்பத்தில் தேவையற்ற சந்தேகங்களும் தவறான புரிதல்களும் புயலாகவே இதுவரைக்கும் மாறி அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவோ நேர்மையாகவும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காகவோ மட்டுமே உழைத்து கொண்டிருந்தாலும் உங்களின் செயல்பாடுகளை குடும்ப உறுப்பினர்களை நன்றாக புரிந்து கொண்டு உங்களை ஒரு குற்றவாளியை போல பார்த்த தருணங்கள் உங்களை நரக வேதனைக்கு இன்னும் உள்ளாக்கி எடுத்துக்கொண்டும் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவே தெரியாது. அது எல்லாமே பிரச்சனையாக மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது உடன் பிறந்தவர்களுக்குள்ளேயோ ஒருமித்த கருத்து என்பது இல்லாமல் நீங்கள் எதை சொன்னாலும் அது தவறாகவே சித்தரிக்கப்பட்டு வீட்டில் எப்பொழுதும் ஒரு பதற்றமான சூழலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலவி கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய பேச்சை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் கேட்பது கிடையாது. எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை மட்டும்தான் தேடி கொடுப்பது போன்ற செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கினார்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் இதுவரை கூறியது கன்னிராசி அன்பர்களான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, உண்மையாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஒரு பலன்கள் கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு உங்க வேலைகளை செய்தாலும் சரி, அல்லது சில உறவுகளை தேடி போனாலும் சரி, அதுல எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய எஃபோர்ட்டை போட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு வேலை, தொழில் விஷயங்கள், உறவு விஷயங்கள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. கற்பனை துறைகளில் முன்னேற்றமான ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த சூழலின் மூலம் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபார பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பான சூழல்கள் ஏற்பட்டு அது இன்னும் நல்ல ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் மேன்மையானது ஏற்பட்டு அது இன்னும் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்திலும் ஒரு புரிதல் என்பது அதிகரிக்கும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் பார்வைகள் விலகுவதால் உங்கள் இல்லத்தில் மங்களகரமான சூழ்நிலைகள் குடிக்கொள்ளப் போகின்றது. கடந்த காலங்களில் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமலும் உங்களுடைய வார்த்தைகளை புறந்தள்ளிய குடும்ப உறுப்பினர்கள் தற்பொழுது தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் சுமூகமாக பேசுவார்கள். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதனை சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நடக்கும். குடும்பத்தில் எடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு முக்கியமாக முடிவாக இருந்தாலும் உங்களை கேட்டு உங்களின் ஆலோசனையை பெற்ற பிறகு மற்றவங்க காரியத்தில் நீங்கள் இறங்க வேண்டும். ஆத்திர அவசரத்தில் மற்றவங்களுடைய காரியத்திலும் பணத்தை கொடுத்து உதவினீர்களும் என்றால் நீங்கள் கொடுத்த பணமும் உங்களுடைய கையில் கிடைக்காமலே போய்விடும். அதுவும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த தவறான புரிதல்களும் சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கி பரஸ்பர அன்பும் மகிழ்ச்சியும் செழிப்பொழியும் உங்களுடைய இல்லத்தில் இப்பொழுது நிரந்தரமாக நிலைக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இல்லாமை நல்லதாக நினைக்கக்கூடிய காலங்கள் பிறந்துவிட்டது. கணவன் மனைவி உறவு இப்பொழுது நிலையானதாக மாறிவிடும். 7ஆம் வீடான களத்திரஸ்தானம் மற்றும் சுக்கிரனின் சுப பார்வை காரணமாக தம்பதியருக்குள் கடந்த காலத்தில் இருந்த ஈகோ பிரச்சனைகளும் 3ஆம் நபர்களால் விதைக்கப்பட்ட தேவையற்ற சந்தேகங்களும் முற்றிலுமாக இப்பொழுது நீங்கிவிடும். கணவன் மனைவி இருவரும் தங்களின் மனக்காயங்களை மறந்து பரஸ்பரம் அமர்ந்து மனம் திறந்து பேசுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. ஒருவருடைய உணர்வுகளை மற்றொருவர் ஆழமாக புரிந்து கொண்டு அந்யோன்யத்துடன் வாழ தொடங்கக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். கடந்த காலத்தில் இழந்த சந்தோஷங்களையும் படுக்கையறை அமைதியையும் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு வாரி வழங்கும் ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. பிரிந்திருந்த தம்பதியர்கள் கூட பெரியவங்களின் முன்னிலையில் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் பயன்படுத்தினால் போதும், எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.